வெறும் 1000 ரூபாய் கூட இல்லாம இருந்த ஹர்திக் பாண்டியாவோட நெட்வொர்த் இப்ப 100 கோடி ரூபாய். அக்டோபர் 11, 1993 குஜராத்ல உள்ள சூரத்ல தான் இவர் பிறக்கிறாரு. ஹர்திக் பாண்டியாவோட அப்பா சூரத்ல ஒரு சின்ன கார் பினான்சியல் கம்பெனி வச்சு நடத்தி வந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாக்கும் அவரோட அண்ணன் குர்னல் பாண்டியாக்கும் படிப்பை விட கிரிக்கெட்ல பயங்கரமான ஆர்வம் இருந்ததுனால ஹர்திக் பாண்டியாவோட அப்பா ஹிமான்ஷு பாண்டியா தன்னுடைய பிசினஸ் எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம பசங்களோட கிரிக்கெட் லைஃப் நல்லா இருக்கணும்னு சூரத்ல இருந்து வடோடரான ஒரு இடத்துக்கு போறாரு. ஹர்திக் பாண்டியாவோட 12வது வயசுல இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பரான கிரண் மோரோட அகாடமில ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட லைஃப்ல உண்மையான ஸ்ட்ரகிளே ஸ்டார்ட் ஆகுது. ஹர்திக் பாண்டியாவோட அப்பா வடோடரால ஸ்டார்ட் பண்ண கார் பினான்சியல் பிசினஸ் சரியா போகல. அவரோட உடம்புக்கும் முடியாம போனதுனால அவர் வேலைக்கு போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த டைமிங்ல கடுமையான வறுமையில இருந்த ஹர்திக் பாண்டியா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அதுவும் 5 ரூபாய் மேகி பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்டிருக்காரு. கிரிக்கெட் கோச்சிங்க்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாம இருக்கும்போது கிரண் மோர் ஹர்திக் பாண்டியா விளையாடுறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ரீ கோச்சிங்கே கொடுத்திருக்காரு. சொந்தமா பேட் வாங்க கூட வழி இல்லாம அடுத்தவங்க பேட்டை வாங்கி அதுல கிரிக்கெட் விளையாண்டு அதுல இருந்து வர காசை வீட்டுல கொடுத்திருக்காரு. 2015 அவரோட 21வது வயசுல மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடுற சான்ஸ் அவருக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்ச ஹர்திக் பாண்டியாக்கு 2018 அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரியில அவர் கிரிக்கெட்டை விட்டே போற நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2019 கம்பேக் கொடுத்து எம்ஏக்காக விளையாண்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ங்கிற பட்டத்தையும் எடுக்கிறாரு. 2022 குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் ஆகி அந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டிராஃபியை வின் பண்ணி கொடுக்கிறாரு. 2024 இருந்து இப்ப வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா இருக்கிறாரு. வாழ்க்கைனா பல அடிகள் விழதான் செய்யும், அது எல்லாமே தாங்கிட்டு வாழணும்னு பெரிய எடுத்துக்காட்டா நிக்கிறாரு ஹர்திக் பாண்டியா.